வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம இலக்கண குறிப்புகள் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதியை கண்டறிக கேட்குறாங்க. விகுதி அதாவது பகுதி, விகுதி, சந்தி, சாரியை இது மாதிரி நிறைய இருக்குது. இதில் இன்றைக்கி கேட்டிருக்கிறது விகுதி கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்சி, ஆளர், யா, சி. ஆன்சர் சி தான் சரி. வேர்ச்சொல்லை வினையெச்சமாக்குக. வா. வாவோட வினையெச்சம் என்னென்னா வந்த, வந்தான், வந்தவன், வந்து. ஆன்சர் டி தான் கரெக்ட், வந்து. அடுத்த கொஸ்டின். வேர்ச்சொல்லை கொண்டு தொழிற்பெயரை உருவாக்கு. நடி. நடியோட தொழிற்பெயர் என்ன? நடித்தான், நடித்தல், நடித்து, நடித்த. ஆன்சர் நடித்தல். அடுத்து வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. உணர். உணரோட வினையாளனையும் பெயர் உணர்ந்தான், உணர்வான், உணர்ந்தோர், உணர்தல். ஆன்சர் சி உணர்ந்தோர், வினையாளனையும் பெயர். அடுத்து வேர்ச்சொல்லை கொடுத்து தொழிற்பெயரை உருவாக்கல். தொழிற்பெயர் கொடுத்துருக்காங்க, தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க, வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. கொடுன்றது வேர்ச்சொல், அதனோட தொழிற்பெயர் என்னன்னு பார்க்கலாம். கொடுத்து, கொடுக்கிறான், கொடுத்தல், கொடுத்த. ஆன்சர் சி கொடுத்தல். அடுத்து வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி. வினைமுற்று என்னன்னு பார்க்கலாம். போட வினைமுற்று போனான், போகிற, போகின, போகுவார். ஆன்சர் போனான், ஏதான் கரெக்டு. படி என்பதன் வினையாளனையும் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. படித்தான், படித்த, படித்தவர், படித்தல். ஆன்சர் படித்தவர். வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. வா. வந்தவர், வந்தான், வருகின்றான், வந்தார். ஆன்சர் வந்தவர். அடுத்த கொஸ்டின். பின்வரும் வேர்ச்சொல்லிற்குரிய வினைமுற்றை கண்டறின்னு கேட்குறாங்க. தாவோட வினைமுற்று தந்த, தருகின்றனர், தந்து, தந்தவர். தருகின்றனர் தான் வினைமுற்று. சிறு என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வடிவம் தருகன்னு கேட்குறாங்க. சிரித்து, சிரித்தவள், சிரித்த, சிரித்தல். ஆன்சர் சிரித்தவள். உன் என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து வினையாளனையும் பெயரை கண்டறிகன் கேட்டிருக்காங்க. உண்டான், உண்டவன், உண்டு, உண்ட. ஆன்சர் உண்டவன். அடுத்து உறங்கினாள். வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை கண்டறிக. உறங்கினாள்ன்றது வினைமுற்று, அதனோட வேர்ச்சொல் உற, உறங்கு, உறங்குதல். ஆன்சர் பி உறங்கு. அடுத்து வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயர் உருவாக்கல். தந்தான், தந்து, தந்த, தந்தவர். வினையாளனையும் பெயர் டி தந்தவர் தான் சரி. அடுத்து வேர்ச்சொல்லின் வினையெச்சம் கண்டறிக. வினையெச்சம் தந்தான், தந்து, தந்த, தரல். தரல் தான் ஆன்சர். அடுத்து வேர்ச்சொல்லை கொடுத்து வினையெச்சம் உருவாக்கல். இங்கே வேர்ச்சொல் கொடு. இதோட வினையெச்சம் என்ன? கொடுத்தான், கொடுக்கிறான், கொடுத்து, கொடுத்த. ஆன்சர் கொடுத்து. அடுத்து வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. தொழிற்பெயர் காண். கண்டான், கண்டு, கண்ட, காணல். காணல் தான் தொழிற்பெயர். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.